அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் ஐஎன்எம்மில் டே 2க்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டே 3க்கான கொஷின்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் எல்லாத்துட்டையும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து டே 3க்கான உங்களுக்கு லெசன்ஸ் வந்திருக்கும், அதிலிருந்து கொஷின் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? சாரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 2க்கான லைவ் டெஸ்ட் லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th, அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னு சொல்லிட்டு 11th, மக்களின் புரட்சி வந்து 8th. இந்த 3 லெசனுமே ஒரே கண்டென்ட் தான். ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 3மே வந்து ஒரே விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்குது. பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், பொறுத்துக. 1857வது புரட்சி தொடர்பானது. பரேலி, ஜான்சி, டெல்லி, லக்னோ, பீகார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சியில் ஒவ்வொரு பகுதிக்கு ஒருத்தர் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த புரட்சி வந்து அடக்கியிருப்பாங்க. அவங்க பேர் தான் ஆங்கிலேயர்கள். அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த 1857 புரட்சி நடந்ததை அடக்குனது. ஓகேங்களா? அடக்குன ஆங்கிலேயர்களுடன் பொருத்தணும். ஓகேங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேங்களா? பரேலிக்கு வந்து சர் காலின் கேம்பல், ஜான்சிக்கு வந்து ஜென்ரல் ஹக்ரோஸ், டெல்லிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன், லக்னோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ், பீகார் வந்து வில்லியம் டெய்லர். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அந்தந்த பகுதியில் யார் வந்து தலைமை தாங்கினாங்கிறத பார்க்கணும். அந்தந்த பகுதியில் யார் வந்து அந்த புரட்சியை வந்து அடக்குனாங்க அப்படிங்கிற பேரும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருவாங்க. ஒரு பாக்ஸில் வந்து நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். மദ്രാஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை ஆஜராகும்படி பணித்த குழுவில் உள்ள அதிகாரிகளுள் பொருந்தாதவர். ஜான் காசாமேஜர், வில்லியம் ஓரம், எட்வர்ட் கிளைவ், வில்லியம் பிரவுன். ஆன்சர் என்னங்க வரும்? கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் வந்து தன்னை வந்து இவ்வளோ அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அந்த நிறைய எழுதி மദ്രാஸ் ஆட்சிக்குழுக்கு வந்து அனுப்பியிருப்பார். உங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடியே வந்து அவர் வந்து அவமதிச்சிருப்பார், அவரை கைது பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து தப்பிச்சு கட்டபொம்மன் வந்து அதுக்கப்புறம் மദ്രാஸ் ஆட்சிக்குழுக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டபொம்மனை வந்து மദ്രാஸ் ஆட்சிக்குழு வந்து நீங்கள் வந்து இந்த பேரில் இருக்கக்கூடிய குழுவில் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மദ്രാஸ் ஆட்சிக்குழுவுடைய கவர்னர், ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ். ஓகேங்களா? இந்த குழு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழுக்கு முன்னாடி நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லுவாங்க. அந்த குழுவில் தான் யார் யார் இருப்பாங்கன்னா ஜான் காசாமேஜர், வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன். ஓகேங்களா? மദ്രാஸ் ஆட்சிக்குழுடைய ஆளுநர் தான் எட்வர்ட் கிளைவ். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்க. பொருந்தாத இணையை காண்க. அலகாபாத் உடன்படிக்கை, சால்பை உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை 1756, சால்பை 1784, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை 1792, மங்களூர் உடன்படிக்கை 1782. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அலகாபாத் உடன்படிக்கை எப்போங்க? 1765. சால்பை உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1782 வரும். இந்த மங்களூர் உடன்படிக்கை தான் 1784. உங்களுக்கு அந்த 2ஆம் மைசூர் போர் முடிவில் வந்து இந்த மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1792 தான். கரெக்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து
மூன்றாம் மைசூர் போர் பார்த்தீங்க அப்படின்னா 1790 92 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த போரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த போரின் முடிவில் உங்களுக்கு ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கும். அப்போ இது கரெக்டு தான். பொருந்தாதது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 11th உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெசனில் நீங்கள் வந்து முக்கியமானதெல்லாம் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. குரூப் 4க்கு முக்கியமாக இந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் மூலமாக எந்தெந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாங்க, யாருக்கு இடையில் வந்து அந்த போர் நடந்துச்சு, எந்த வருடத்தில் நடந்துச்சு, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 4th கொஷின். வி.டி. சவர்கர் எந்த புரட்சியை தனது முதல் சுதந்திர போர் என்ற நூலில் ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரிக்கிறார்? வேலூர் புரட்சி, பாளையக்காரர் போர், 1857 புரட்சி, ஏஎன்சி. ஆன்சர் என்னங்க வரும்? வி.டி. சவர்கர் வந்து எந்த புரட்சியை தன்னோட சுதந்திர போர், முதல் சுதந்திர போர் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அந்த புத்தகத்தில் எந்த போரை அவர் ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சி தான் சொல்கிறாரு. இவரே வேலூர் புரட்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த வேலூர் புரட்சி தான் இந்த புரட்சியை பண்ணோன்னே வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ முதல் இந்திய சுதந்திர போருடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் புரட்சியை வி.டி. சவர்கர் சொல்லுவார். திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர்னு எந்த புரட்சியை சொல்கிறாரு? 1857 புரட்சியை சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. 1755 கர்னல் ஹெரான் தலைமையிலான படையால் மதுரையை மட்டுமே வீழ்த்த முடிந்தது. திருநெல்வேலி நோக்கிய படையெடுப்பு கைவிடப்பட்டது. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு மருதுபாண்டியருடன் தொடர்புடையது. இதுல வந்து எது சரின்னு பாருங்க, தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? 1755 கர்னல் ஹெரான் தலைமையிலான படை வந்து மதுரையை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீழ்த்தினாங்க. ஆனால் திருநெல்வேலியை நோக்கிய படையெடுப்பு என்ன பண்ணிட்டாங்க? கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து புலித்தேவருடைய பாளையக்காரர்கள் எல்லாமே புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஆயுதங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் வந்து தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. மதுரை மட்டும்தான் வீழ்த்த முடிஞ்சது. திருநெல்வேலியை நோக்கிய படையெடுப்பை அவங்க கைவிட்டுட்டாங்க. இது கரெக்டு தான். அடுத்தது பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது மருதுபாண்டியருடன் தொடர்புடையதா? மருதுபாண்டியருடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பாளையக்காரரின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஏற்படுத்தியிருப்பாங்க? பூலித்தேவர் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. அப்போ இது தவறு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி. 6th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 3ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயரின் கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் ஹைதர் அலி அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தார். 1ஆம் மைசூர் போரின் முடிவில் சென்னை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இதுல வந்து எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? 3ஆம் மைசூர் போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருடைய கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியல. ஓகேங்களா. அதனால் அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிடையாது. ஓகேங்களா. திப்பு சுல்தான். உங்களுக்கு 3ஆம் மைசூர் போரே உங்களுக்கு எப்போ நடந்திருக்கும்? 3ஆம் மைசூர் போர் 3ஆம் மைசூர் போர் பார்த்தீங்க அப்படின்னா 1790 92 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஹைதர் அலி எப்போ வந்து இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1782 இறந்திருப்பார். ஓகேங்களா. அப்போ வந்து இந்த போரில் இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அப்போ இங்கே யார் தான் வருவாங்க? திப்பு சுல்தான் தான் வருவாங்க. ஓகேங்களா. அப்போ இது உங்களுக்கு தவறு. அடுத்தது 1ஆம் மைசூர் போரின் முடிவில் சென்னை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதா? கரெக்டு தான். 1ஆம் மைசூர் போரில் சென்னை உடன்படிக்கை, 2ஆம் மைசூர் போரில் பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை, அடுத்தது 3ஆம் மைசூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ என்னதுங்க? 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் டி.
அடுத்தது பாருங்க 7th கொஷின். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. அரச்சலூர் போரில் ஆங்கிலேய படையிடம் தீரன் சின்னமலை தோல்வியுற்றார். சிவகங்கை சிங்கம் என சின்னமருது அழைக்கப்படுகிறார். எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? அரச்சலூர் போரில் ஆங்கிலேய படையிடம் தீரன் சின்னமலை தோல்வியுற்றாரா? இல்லைங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஓடாநிலை போர், காவிரிக்கரை போர், அரச்சலூர் போர், இந்த 3 போர்லேயும் ஆங்கிலேய படையை எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பார் தீரன் சின்னமலை. கடைசி போரில் தான், ஆங்கிலேயர்களுடனான அந்த கடைசி போரில் தான் அவர் வந்து அவருடைய சமையல்காரன் நல்லப்பன் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா? அவருடைய அந்த சூழ்ச்சினால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அப்போ இந்த 3 போர்லேயும் ஜெயிச்சிருப்பார். அப்போ இது தவறு, தோல்வியுற்றார் அப்படிங்கிறது தவறு. அடுத்தது சிவகங்கை சிங்கம் என சின்ன மருது அழைக்கப்படுகிறாரா? கரெக்டு தான். பெரிய மருதா சின்ன மருதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? சின்ன மருது தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க 8th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. சேத்தூர் ஒரு மேற்கு பாளைய பகுதி. 3 கர்நாடக போர்களிலும் கிழக்கிந்திய கம்பெனியை வென்றது. இதில் வந்து எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? எதுங்க சரி? சேத்தூர் அப்படிங்கிறது ஒரு மேற்கு பாளைய பகுதியா, கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு பிரிஞ்சிருக்குமா? சேத்தூர் வந்து மேற்கு பாளைய பகுதி தான், கரெக்டு தான். சாத்தூர் தான் உங்களுக்கு என்ன வரும்? கிழக்கு பாளைய பகுதி வரும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அப்போ இது ரைட்டு தான். அடுத்தது 3 கர்நாடக போர்களிலும் கிழக்கிந்திய கம்பெனி தான் ஜெயிச்சுதா? கரெக்டு. ஏன்னா இதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நவாப் மூலமாக உடன்படிக்கை கையெழுத்தாகப்பட்டு வரி வசூலிக்கும் அதிகாரத்தையே வந்து வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது கரெக்டு தான். அப்போ 2ம் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க 9வது கேள்வி. 3ஆம் மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார்? வில்லியம் பென்டிங், காரன்வாலிஸ், கானிங் பிரபு, டல்ஹௌசி பிரபு. 11th இதெல்லாம் இருக்கக்கூடியதுங்க. நீங்கள் 11th படிக்கும் பொழுது ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டாக போகாமல் அந்த 1 மார்க் மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யாருங்க? 3ஆம் மைசூர் போரில். 3ஆம் மைசூர் போர் எப்போ நடந்திருக்கும் உங்களுக்கு? 1790 to 92. இந்த இடைப்பட்ட காலத்தில் கவர்னர் ஜெனரலாக யார் பொறுப்பேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 10th பாருங்க. இதுக்கப்புறம் கானிங் பிரபுன்னா உங்களுக்கு யார் ஞாபகம், என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து வாச்சிருப்பார். ஓகேங்களா? அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10th கொஷின் பாருங்கள். யார் கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தார்? மேஜர் பானர்மேன், காலின் ஜாக்சன், ஜெகவீர பாண்டியன், விஜய ரகுநாத தொண்டைமான். இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க, பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னங்க வரும்? இப்போ பானர்மேன் தலைமையிலான படை வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நோக்கில போகிறாங்க. அதையெல்லாம் முற்றுகையிடுறாங்க. ஆனால் கட்டபொம்மன் தப்பிச்சு வந்துடுவார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த புதுக்கோட்டை மன்னனான விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணிடுவார்? காட்டி கொடுத்துருவார். ஏன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மன்னர்கள் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க பாளையக்காரர்களுக்கு கடைசி வரைக்கும். அப்போ விஜய ரகுநாத தொண்டைமான், இது 10th கூட பேரை மென்ஷன் பண்ணல, ஆனால் 8th புக்கில் இதை கொடுத்துருக்காங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மன்னன் சொல்லிட்டு நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க, அதாவது 10th புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யார் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? விஜய ரகுநாத தொண்டைமான். அடுத்தது 11th கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. 1529 பாளையக்காரர் முறை பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1764 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா?
ஓகேங்க. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, 1529ல பாளையக்காரர் முறை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். விஸ்வநாத நாயக்கர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. யாருடைய உதவியுடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியநாதர் அப்படிங்கிற ஒருத்தருடைய உதவியுடன் பாளையக்காரர் முறையை தமிழகத்துல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்துல 1529ல அறிமுகப்படுத்தல. அதாவது ஃபர்ஸ்ட் பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்துல வேற பக்கம் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் தமிழகத்தில் 1529 இந்த இடத்துல பிரதாபருத்ரன் வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த மீனிங்கே மாறிடும். ஓகேங்களா? ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 1764 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததா? வருடம் கரெக்டாக இருக்குங்களா? 1761 மே 16 தான் வந்து பூலித்தேவருடைய அந்த 3 முக்கிய கோட்டைகள். ஓகேங்களா? அந்த 3 முக்கிய கோட்டைகளும் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்கும்? யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு தவறு தான். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? பி. அந்த வருடங்கள் நல்லா பார்த்துக்கணும். 1764 பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றியிருப்பார் பூலித்தேவர் வந்து. ஓகேங்களா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த வருடங்கள்லாம் தான் சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த லெசனில் நம்ம ஏகப்பட்ட டைம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனால் அந்த வருடங்கள் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. கம்பெனி கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1756 முதல் 1761 வரை ஆளுநராக கர்னல் ஹெரான் பதவி வகித்தார். யூசுப் கான் மதுரையில் நெசவு தொழிலுக்கு தடை விதித்தார். ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் என்னங்க வரும்? அதாவது மதுரையும் திருநெல்வேலியும் கம்பெனி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த மாவட்டங்களுக்கு 1756 முதல் 1761 வரை ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான் கிடையாது, யூசுப் கான். இது 11th புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? யூசுப் கான் இருந்திருப்பார். அடுத்தது யூசுப் கான் மதுரையில் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருப்பார்ல, அப்போ மதுரையில் நெசவு தொழிலுக்கு தடை விதித்தார? கிடையாது, ஊக்குவித்தார். ஓகேங்களா? அப்போ இதுவும் தவறு. இரண்டுமே உங்களுக்கு என்னதுங்க? தவறு தான். அப்போ 1, 2 தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 13th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மேற்கு பாளைய மறவர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். கிழக்கு பாளைய நாயக்கர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மேற்கு பாளைய மறவர்கள், மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர்கள் நம்ம மறவர்கள்னு சொல்லுவோம், கிழக்கு பாளைய நாயக்கர்கள். ஓகேவா? மேற்கு பாளைய மறவர்கள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். கிழக்கு பாளைய நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இது நமக்கு 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க நீட்டாகவே. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே தவறு தான், இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ 1, 2 தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 14th கொஷின் பார்க்கலாம் பாருங்க. கிழக்கிந்திய கம்பெனியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அதன் ஆண்டுகளுடன் பொருந்தாதவற்றை காண்க. கோயம்புத்தூர் 1798, தஞ்சாவூர் 1792, சேலம் 1799, திண்டுக்கல் 1792. இந்த பாளையக்காரர் புரட்சி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியை வந்து இணைச்சிருப்பாங்க. அந்த வருடத்துடன் சரியாக பொறுத்துங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 1799 தான் இணைச்சிருப்பாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 1798 இணைச்சிருப்பாங்க. அப்போ இதுவும் தவறு. சேலம் பார்த்தீங்கன்னா 1792. திண்டுக்கல் கரெக்டு தான். சேலம் திண்டுக்கல் 1792. அப்போ இது தவறா? அப்போ 1, 2, 3 தான் தவறு. அப்போ ஆப்ஷன் பி. இதுவும் ரொம்ப, இந்த வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது 15th கொஷின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க.
கர்னல் வெல்ஸ் என்பவர் கட்டபொம்மனின் படைவீரர்களை பற்றி தனது நினைவு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். ஆற்காடு நவாப் 1792ஆம் ஆண்டின் உடன்படிக்கையின்படி ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்தார். சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்த தன் படைகளுடன் மேற்கு நோக்கி சென்றார். அனைத்தும் சரி. ஆன்சர் என்னங்க ஒரு தவறானது எதுன்னு பாருங்க. கர்னல் வெல்ஸ், இது வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கர்னல் வெல்ஸ் அப்படிங்கிறவர் கட்டபொம்மனுடைய அந்த படை வீரர்களுடைய அந்த வீரத்தை பற்றி தன்னுடைய நினைவு குறிப்புகளை தான் குறிப்பிட்டிருக்கிறாரு. கரெக்ட். அடுத்தது, சிவகிரி பாளையக்காரருடைய மகன் யாருன்னா வீரபாண்டியன். கட்டபொம்மனுடைய நிலையை பலப்படுத்துவதற்காக தன்னுடைய படைகளுடன் மேற்கு நோக்கி செல்வார். இதனால தான் கம்பெனி வந்து தனக்கு இது வந்து விடுக்கப்பட்ட சவால் சொல்லிட்டு மறுபடியும் இந்த திருநெல்வேலி நோக்கி படைகள் எல்லாம் அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆற்காடு நவாப் பார்த்தீங்கன்னா 1792ஆம் ஆண்டின் உடன்படிக்கையின்படி ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்தாரா? இங்கே பாருங்க, இந்த ஒரு உடன்படிக்கை கன்ஃபியூஸ் ஆகும். 1781 உடன்படிக்கை போட்டிருப்பாங்க, 1792 ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க, 1801 உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 படிக்கைக்கு என்னென்ன அதன் மூலமாக என்ன கிடைச்சது ஆங்கிலேயர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1772 இருக்குது இன்னொன்று. இப்போ இந்த ஆற்காடு இந்த ஸ்தலக்காவல், தேசக்காவல் அப்படிங்கிற உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்த உடன்படிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1772ஆம் ஆண்டின் உடன்படிக்கை. அப்போ இது உங்களுக்கு தவறு. இந்த 1792ஆம் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை வசூலிக்கக்கூடிய அந்த உரிமையில் 1792ஆம் உடன்படிக்கையின்படி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ பி தான் தவறு. ஆப்ஷன் அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது 16th கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டின் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர்? இப்பதான் நான் சொன்னேன். என்ன ஆன்சருங்க வரும்? 1792. 1772ன்னு என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். 1801, 1800 பின்னாடி 801 பின்னாடி கொஸ்டின் வரும். ஓகேங்களா? 1799னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்னங்க ஞாபகம் வரணும்? கட்டபொம்மன், சிவசுப்பிரமணியர் அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தூக்கிலிட்டது ஞாபகம் வரணும். 1805னா யார் ஞாபகம் வரணும் உங்களுக்கு? தீரன் சின்னமலை ஞாபகம் வரணும். அவரை வந்து சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டிருப்பாங்க 1805. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்தது 17th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டார். தீர்த்தகிரியின் சமகாலத்தவரான திப்புவின் திவானாக சையத் அலி பதவி வகித்தார். தென்னிந்திய கூட்டமைப்பின் கிருஷ்ணப்பா மைசூர் பகுதியைச் சேர்ந்தவர். இதுல எது வந்து சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டாரா? கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்திருக்கும். அதற்கு பிறகு திப்பு சுல்தானுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டிருப்பார். கரெக்டு தான். அடுத்தது, தீர்த்தகிரியின் சமகாலத்தவரான திப்புவோடைய திவானாக யார் இருந்தாங்க? சையத் அலியா? முகமது அலி தான் இருந்தாங்க. ஓகேங்களா? தீர்த்தகிரினா யாருங்க? தீரன் சின்னமலை தான். அவருடைய சமகாலத்தவர் யாருன்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய திவானாக இருந்தவர் யாருங்க? முகமது அலி. அப்போ இது தவறு. அடுத்தது, தென்னிந்திய கூட்டமைப்புடைய கிருஷ்ணப்பான்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? கேரளா வருமா, கிருஷ்ணப்பா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கிருஷ்ணப்பா அப்படிங்கிறவர் மைசூர் பகுதியை சேர்ந்தவரா? கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 3 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, 18வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. சிவகங்கையை வென்று அரசியாக முடிசூட்டி கொண்ட வேலுநாச்சியருக்கு பெரிய மருது படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டார். கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்குடன் படை அனுப்புவதை சென்னை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல எது சரின்னு பாருங்க.
ஆன்சர் பார்த்தலாங்களா? சிவகங்கையை வந்து 1780 வந்து வென்று அரசியாக முடிசூட்டி கொள்வாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மருதை படைத்தளபதியாக நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சின்ன மருது பார்த்தீங்கன்னா ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. அப்போ இது உங்களுக்கு கரெக்டு தான். அடுத்தது கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வரி செலுத்தலைல, அதுக்காக கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்குடன் படை அனுப்புவதற்காக சென்னை நிர்வாகத்தை கேட்டிருப்பாரு. ஆனால் சென்னை நிர்வாகம் என்ன பண்ணியிருப்பாங்க, வேண்டாம், ஓகேங்களா, அது அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 19th கொஷின் பாருங்க. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? இது ரொம்ப நீங்கள் வந்து இதெல்லாம் பேசிக்கான கொஷின் நினைக்காதீங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு, பாளையக்காரர் கூட்டமைப்பு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2, ஓகேங்களா. தென்னிந்திய கூட்டமைப்பு, பாளையக்காரர் கூட்டமைப்பு, அடுத்தது திண்டுக்கல் கூட்டமைப்பு, ஓகேங்களா. திண்டுக்கல் கோபால நாயக்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் யார் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அப்போ தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? யாருங்க? மருது பாண்டியர். கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு. பூலிதேவர் வந்து இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவார். ஓகேங்களா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 20th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கர்னல் பேன்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகள் காளையார் கோவிலை தாக்கியது. மேஜர் பேனர்மேன் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கர்னல் பான்ஜர் தலைமையிலான கம்பெனி படைகள் காளையர் கோவில் என்ன பண்ணியிருப்பாங்க, தாக்கியிருப்பாங்க. 1772 முத்துவடுகநாதர் கூட கொலை பண்ணப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது கரெக்டு தான். யாருடைய தலைமையிலான படை அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, அதனால் பேர் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மேஜர் பேனர்மேன் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. இப்போது கட்டபொம்மன் பீரியடில் பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன் தலைமையிலான படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டிருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துல என்னங்க சொல்லியிருப்பேன், 1801 சொல்லியிருக்கேன். அப்போது 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது எந்த படைங்க? காலின் மெக்கேலே தலைமையிலான படை. ஓகேங்களா, அவங்களுடைய படை தான் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள், கட்டபொம்மனுடைய சகோதரர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களை எதிர்த்து வந்து இந்த படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது உங்களுக்கு 1801 வரக்கூடாது. அதாவது வரணும்னா 1799 வரணும். இல்லைன்னா இங்கே வந்து காலின் மெக்கேலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் 1801 முற்றுகையிட்டதுன்னு வரணும். ஓகேங்களா, அப்போ இது தவறு தான். அப்போ கூற்று 2 தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. தீரன் சின்னமலை நடத்திய போர்கள் மற்றும் அதன் ஆண்டுகளுடன் பொருத்துக. ஓடாநிலை, காவிரிக்கரை, அரச்சலூர், கோயம்புத்தூர். இது எல்லாமே தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான அந்த போர். அதனுடைய வருடத்தை பொருத்தணும். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன போர் நடக்கும்னா 1800 கோயம்புத்தூரில். ஆனால் இந்த போரில் வந்து சரியாக திட்டமிட்டதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து போரிட்டிருப்பாங்க. அதனால் வந்து தோற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டிருப்பார் திருச்சின்னமலை. ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் 1800 போர் நடந்திருக்கும். அடுத்தது காவிரி கரை போர். காவிரி கரை போர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க, அடுத்த போர் பார்த்தீங்கன்னா 1801 காவிரி கரை போர். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1802 ஓடாநிலை போர். அரச்சலூர் போர் எப்போன்னா 1804. ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் போருங்க 1800 ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு வந்து காவிரிக்கரை 1801. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடாநிலை 1802. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர் போர் பார்த்தீங்கன்னா 1804. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான.
இப்போ 2413 அதாவது எந்தெந்த ஃபஸ்ட்டில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 1800 1800 1801 1802 1804 லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது, அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 22nd கொஸ்டின் பாருங்க. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு யார் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர்? மராத்தியர், முகலாயர், டெல்லி சுல்தான்கள், எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டெல்லாம் கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஷின் தான் குரூப் 4ல் கேட்பாங்க. ஓகேங்களா? விஜயநகர வீழ்ச்சிக்கு பிறகு யார் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவியது? யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். ஓகேங்களா? முகலாயர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தெற்கில் தங்கள் மேலாண்மையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 23rd கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. வேலூர் கழகம் அடக்கப்பட்ட பிறகு கர்னல் ஜில்லஸ்பி பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வேலூர் புரட்சியை அடக்கியதால் அவருக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? வேலூர் கழகம் அடக்கப்பட்ட பிறகு கர்னல் ஜில்லஸ்பிக்கு என்ன பண்ணாங்க, இதை வந்து அடக்கினதுனால அவருக்கு 7000 பக்கோடா வெகுமதி கொடுத்துருப்பாங்க, பணி நீக்கம்லாம் செய்யலை. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அதே மாதிரி ஆளுநர் வில்லியம் பெண்டிங், சர் ஜான் கிரடாக் இவங்கெல்லாம் வந்து வேலூர் புரட்சிக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாத்தையும் தான் பணி நீக்கம் பண்ணாங்க. அப்போ இதுவும் தவறு. இவங்களுக்கு ஒன்று 7000 பகோடாக்கள் வெகுமதி கொடுக்கல. அப்போ ரெண்டுமே தவறு. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது 24th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவு தெரிவித்ததால் அவர் கம்பெனியால் சிவகங்கையின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டார். படமாத்தூர் ஒய்யாதேவர் ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சியாளர்களுடன் போரிட்டார். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? புதுக்கோட்டை தொண்டைமான் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அவர் ஆதரவு தெரிவித்ததுனால அவர் கம்பெனியால் சிவகங்கையின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. கிடையாது, ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஆனால் சிவகங்கையின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா படமாத்தூர் ஒய்யாதேவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணியிருப்பார், ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இவர் பாருங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சியாளர்களுடன் போரிட்டார்னு இருக்குது. அப்போ இதுவும் தவறு தான். ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கம்பெனிக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான், படமாத்தூர் ஒய்யாதேவர். படமாத்தூர் ஒய்யாதேவர் தான் சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம், அங்கீகரிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு என்னதுங்க, இரண்டுமே தவறு தான். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. மருது சகோதரர்கள் எப்போது மற்றும் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? 1801 அக்டோபர் 24 பாஞ்சாலங்குறிச்சி, 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை, 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி, 1801 நவம்பர் 16 திருப்பத்தூர் கோட்டை. மருது சகோதரர்கள் எப்போது எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? எப்போது தூக்கிலிடப்பட்டனர்? 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க மருது சகோதரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறையும் செவத்தையா தலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனின் சகோதரர்கள். 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 26வது கேள்வி பாருங்க. கூற்று. கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை கோபால நாயக்கர் எதிர்த்தார். பிரிட்டிஷ் படைகள் 1801 கோபால நாயக்கரை வெற்றி கொண்டது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்?
கோபால நாயக்கர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தாரா? கரெக்டு தான். ஆனைமலையில் கூட விவசாயிகளோடு சேர்ந்து போரிட்டிருப்பார். இது கரெக்டு தான். பிரிட்டிஷ் படைகள் 1801 கோபால நாயக்கரை வெற்றி கொண்டதா? கரெக்டு தான். ஆனால் கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. ஆனால் இந்த கூற்றுக்கு இது காரணம் சரியான விளக்கம் சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டும் சரிதான். ஆனால் இதற்கு காரணம் இதுன்னு சொல்ல முடியாது. இந்த கூற்றுக்கு காரணம் இதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் கிடையாது. ரெண்டும் சரிதான், ஆனால் விளக்கம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? 27th கொஸ்டின் பாருங்க. எந்த போரின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் வசமாயின? 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர், பிஎன்சி. ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க. 1 மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாதீங்க. எந்த போரின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயருடைய வசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் மற்றும் 4ஆம் மைசூர் போரின் முடிவில். ஓகேங்களா? பிஎன்சி தான் வரணும். 2 போருடைய அந்த முடிவில் கொங்கு பகுதி முழுவதுமே ஆங்கிலேயருடைய வசமாயிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது 28th கொஸ்டின் பாருங்க. வேலூர் கழகத்திற்கு இட்டு சென்ற இராணுவ கட்டுப்பாடுகள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சர் ஜான் கிரடக், வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங், அக்னியூ, அனைத்தும் சரி. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. வேலூர் கழகத்திற்கு இட்டு சென்ற இராணுவ கட்டுப்பாடுகள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் என்னங்க வரும்? சர் ஜான் கிரடக் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா தவறு. வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங் தான். இது 8th கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா சில கட்டுப்பாடுகள், சில இராணுவ கட்டுப்பாடுகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் அறிமுகப்படுத்தினது தான் சர் ஜான் கிரடக் என்ன பண்ணியிருப்பார், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டிருப்பார். ஆனால் இது அறிமுகப்படுத்தினதை யாருன்னு கேட்டாங்க. இராணுவத்திற்கான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினது வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங். ஓகேங்களா? இவர் அறிமுகப்படுத்தினதை தான் ஜான் கிரடக் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இந்த கட்டுப்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, விதிமுறைகள் வச்சிருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அக்னியு தலைப்பாகை ஒரு காரணம், அவ்வளோதான். அக்னியு தலைப்பாகைன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அது ஒரு காரணம் தான். ஆனால் இவர் தான் மெயின். ஓகேங்களா? யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேங்களா? அப்போ அறிமுகம் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது 29வது கேள்வி பாருங்க. பின்வரும் தகவல்களில் தவறானவற்றை காண்க. 1767 பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றினார். திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவால் நெற்கட்டும் செவல் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. இதுல எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் எப்போது கைப்பற்றுவார்னா 1764. 1761 இழந்துருவார். 1764 மீண்டும் கைப்பற்றுவார். 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார்னு படிச்சிருப்பீங்கல்ல. அப்போ இது தவறு. என்ன வரணும் உங்களுக்கு? 1764 வரணும். திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவால் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றப்பட்டதா? அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவு பூலித்தேவருக்கு 1756 1763 வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைச்சிருக்காது. ஆனால் நெற்கட்டும் செவல் எப்போ கைப்பற்றப்பட்டது? மீண்டும் 1764. ஓகேங்களா? அப்போ இவங்களோட சப்போர்ட்டாக இல்லை, பூலித்தேவராக தான் என்ன பண்ணார், கைப்பற்றினார். அப்போ இது உங்களுக்கு தவறு. அப்போ என்னதுங்க? இரண்டும் தவறு. ஆப்ஷன் பி. 30th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. புத்த பகத் தொடக்கத்தில் சாந்தலர்களின் தலைவராக இருந்தார். பிந்த்ராய் ஆங்கிலேயரிடம் சரணடைந்ததால் கோல் கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? தொடக்கத்தில் சாந்தலர்களுடைய
தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தோ. இங்கே சித்தோன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சித்துன்னு படிச்சிருப்பீங்க. பிறகு தான் பார்த்தீங்கன்னா கானு, சித்து கானு அப்படின்னு சொல்லி படிப்போம்ல. அப்போ புத்த பகத் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் கோல்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைவராக தான் இருந்திருப்பார் புத்த பகத். ஓகேங்களா, அப்போ இது தவறு. அடுத்தது பிந்த்ராய் ஆங்கிலேயரிடம் சரணடைந்ததால் கோல் கிளர்ச்சி முடிவுக்கு வந்ததா? கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது அதாவது நிறைய இடத்த வந்து கைப்பற்றியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு வன்முறையின் மூலமாக இதை வந்து அடக்கியிருப்பாங்க. ஃபுல்லாக சொல்லப்போனால் அதாவது என்ன பண்ணுறதுன்னா எல்லா பகுதியும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இறுதி முடிவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் இதை வந்து அடக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 2 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள் 31. 1857 பராக்பூரில் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயரதிகாரியை சுட்டு கொன்றவர் யார்? மங்கள் பாண்டே, நல்லப்பன், சிவசுப்பிரமணியன், ஜெகவீர பாண்டியன். 1857 பார்த்தீங்கன்னா பாராக்பூர் எங்கெங்க இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. அங்கே கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி என்னென்ன இருக்கும்? பன்றி, பசு இரண்டோடைய கொழுப்பு இருக்கும். ஓகேங்களா, பன்றி அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு ஆகாத ஒரு விஷயமாகும், பசு அப்படிங்கிறது இந்துக்களுக்கு புனிதமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அப்போ இது வந்து மத ரீதியாக வந்து ஒரு சமய ரீதியாக வந்து அவங்கள கஷ்டப்படுத்துச்சு. ஓகேங்களா, அதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து தன்னோட உயர் அதிகாரியை சுட்டு கொன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஓகேங்களா, இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது 1857 புரட்சி. ஓகேங்களா, இவங்க வந்து இவங்களை மறுபடியும் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதனால் நிறைய பேர் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. 2வது பாளையக்காரர் போர் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது. 1792ஆம் ஆண்டின் கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர். 2ம் சரி, 2ம் தவறு, 2 மட்டும், 1 மட்டும். சரியானது எதுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? 2வது பாளையக்காரர் போர்னா எதுங்க? மருது சகோதரரின் கழகம். 1800 to 1801 உங்களுக்கு மருது சகோதரர்களின் கழகம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பாளையக்காரர் போர்னு அழைக்கப்படுது, தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுது. கரெக்டு தான். அடுத்தது 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினரா? நான் முன்னாடியே சொன்னேன், இந்த உடன்படிக்கையின் மூலம் வரியை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் கிடைச்சதுன்னு தான் நம்ம பார்த்தோம். இந்த பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய உடன்படிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூலை 31. ஓகேங்களா, இந்த உடன்படிக்கை தான் 1801ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த கர்நாடக உடன்படிக்கை தான் பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இது தவறு. அப்போ என்னதுங்க உங்களுக்கு? 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 1 மட்டும்தான் சரி. அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. பின்வரும் தொடர்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. கோள்கள் மஞ்சு என அறியப்பட்டனர். முண்டா, கோல் போன்ற பழங்குடியின கிளர்ச்சிகளில் பெண்கள் பங்கேற்கவில்லை. எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கோல்கள் மஞ்சி என அழைக்கப்பட்டனரா? கிடையாது, சாந்தலர்கள் தான் மஞ்சி என அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா, அப்போ இது தவறு. முண்டா, கோல் போன்ற பழங்குடியின கிளர்ச்சிகளில் பெண்கள் பங்கேற்கவில்லையா? கிடையாது, பெண்களும் பங்கேற்றாங்க. எல்லா பழங்குடியின கிளர்ச்சிகளையும் பெண்களுடைய ஈடுபாடு இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க? தவறு தான். அப்போ என்ன ஆன்சர்? ஒரு 2ம் தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது 34 இருக்கணுங்க. 35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 கொஷின் தான் வரும். நீங்கள் 35 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சரை போடுங்க. ஓகேங்களா, கடைசியாக உங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுது 49க்கு எவ்வளோ மார்க்குன்னு போடுங்க.
ஓகேங்களா? ஏன்னா ஒரு கொஷின் மிஸ் ஆகுது, 34 இல்லையாட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 49க்கு எவ்வளோன்னு போடுங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது இதே கொஷின் நம்பருக்கான ஆன்சரே போடுங்க. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. மகேஷ்பூர் போரில் சாந்தலர்கள் ஈடுபட்டனர். 1849 நடைபெற்ற மஞ்சேரி போர் மலபார் கிளர்ச்சியுடன் தொடர்புடையது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மகேஷ்பூர் போர் பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு புரட்சியிலையும் அவங்க எந்தெந்த போரில் ஈடுபட்டாங்க, அது எந்த வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் இது வந்து 11ல் இருக்கிறதா, அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபேக்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் 11ல் படிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது 1849 நடைபெற்ற மஞ்சேரி போர் மலபார் கிளர்ச்சியுடன் தொடர்புடையதா? கரெக்டு தான். மலபார் கிளர்ச்சியில் ஒரு பகுதியில் ஒரு போர் நடந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 1849 மஞ்சேரி போர் நடந்திருக்கும். 1851 குளத்தூர் போர், 1852 மட்டனூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு 3 போரை பற்றி கொடுத்து, ஏன்னா இங்கே நடந்த போர்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரமானவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 3 போர் அந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது 11th புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கு என்னதுங்க? இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. எல்லா போரும் அதனுடைய வருடம். அந்த போர் வந்து எந்த புரட்சியில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. 1857 புரட்சியின் விளைவுகளில் பொருந்தாதவற்றை காண்க. இயக்குனர் குழு உருவாக்கப்பட்டது, கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டது, கவர்னர் ஜெனரல் பதவி வைஸ்ராய் என மாற்றப்பட்டது. இதில் எது பொருந்தலன்னு பாருங்க. ஆயிரத்தி 1857 புரட்சிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் குழு உருவாக்கப்பட்டதா? கிடையாது. இயக்குனர் குழுவை நீக்கினாங்க. கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டதா? இது கரெக்டு தான். இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு வாரியம்லாம் நீக்கப்பட்டிருக்கும். அரசு செயலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை வந்து உண்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக ஒரு 15 பேர் கொண்ட ஒரு சபையை வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது கவர்னர் ஜெனரல் பதவி வைஸ்ராய் என மாற்றப்பட்டதா? கரெக்டு தான். அதாவது கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் லார்டு கேனிங். அதே மாதிரி முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு கேனிங். ஓகேங்களா? ஏன்னா கவர்னர் ஜெனரல் பதவி வந்து வைஸ்ராய்ன்னு மாற்றப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதற்கு பிறகு முதல் வைஸ்ராயாக பதவி வகித்தவர் லார்டு கேனிங். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2, 3 சரி. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டேன்னா பாருங்க. அப்போ இதை நான் மாற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னதுங்க? 2, 3 சரி. ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது இப்படி போட்டிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். ஓகேங்களா? 2, 3 தான் சரி. இயக்குனர் குழு வந்து உங்களுக்கு நீக்கப்பட்டது. இது உங்களுக்கு ஆப்ஷனை நான் சேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? 2, 3 சரின்னு போட்டிருந்தீங்கன்னா ஓகே. அடுத்தது 37th கொஷின் பாருங்க. பாளையக்காரர் கூட்டமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்த பாளையக்காரர்கள் யார்? சிவகிரி பாளையக்காரர், பாஞ்சாலங்குறிச்சி, ராமநாதபுரம். எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? பாளையக்காரர் கூட்டமைப்பிற்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க? பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர், எல்லாத்துக்கும் தெரியும். இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணல, இதில் இணையாதவங்கள சிவகிரி பாளையக்காரர்கள் இணையவே இல்லை, ஆதரவு தெரிவிக்கல. பாஞ்சாலங்குறிச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இவங்களை யாருமே இணையவே கிடையாது. இவங்க யாருமே ஆதரவு தரலை. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. ஓகேங்களா? அடுத்தது 38th கொஷின் பாருங்க. கொஷின் பாருங்க, நான் ஆன்சர் காட்டுறேன். தென்னிந்திய கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பவர்களில் பொருந்தாதவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பு. ஓகேங்களா? அதில் யார் வந்து அங்கம் வகிப்பவர்களில் பொருந்தாதவர்? கோபால நாயக்கர், லட்சுமி நாயக்கர், கேரளவர்மா, தூண்டாஜி. எந்த கூட்டமைப்பு? தென்னிந்திய கூட்டமைப்பில் யார் பொருந்தாதவங்க? கோபால நாயக்கர், லட்சுமி நாயக்கர், கேரளவர்மா, தூண்டாஜி. ஆன்சர் என்னங்க வரும்? தென்னிந்திய கூட்டமைப்பை யார் அமைச்சிருப்பாங்க?
தென்னிந்திய கூட்டமைப்பு அமைச்சது யாருன்னா மருதுபாண்டியர். அதில் கோபால நாயக்கர் இருப்பாங்க. ஓகேங்களா. கேரளவர்மா இருப்பாங்க, தூண்டாஜி இருப்பாங்க, மலபாரின் கேரளவர்மா, இவங்க எல்லாமே இருப்பாங்க. லட்சுமி நாயக்கர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பில் தான் இருப்பாங்க. அப்போ லட்சுமி நாயக்கர் தான் பொருந்தாதவர். ஓகேங்களா. தென்னிந்திய கூட்டமைப்பில் பொருந்தாதவர். ஓகேங்களா. 39th கொஷின் பாருங்க. 1857 புரட்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என குறிப்பிட்டவர் யார்? சாவர்கர், கீன், கர்னல் மல்லீசன், எட்வர்ட் ஜான் தாம்சன். சாரிங்க. ஆன்சர் என்னங்க வரும்? இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது 4 பேருமே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருங்க? 1857 புரட்சி உண்மையான பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது யாருங்க? எட்வர்ட் ஜான் தாம்சன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சாவர்கர் என்ன சொல்லியிருப்பாரு? இந்திய விடுதலை போர் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆங்கிலேயரால் இதுவரை வெறும் இராணுவ புரட்சியே என வர்ணிக்கப்பட்ட இந்நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே அப்படின்னு சாவர்கர் சொல்லியிருப்பார். கீன் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக செயல்பட்ட பல விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முன் வச்சிருப்பார். இதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறது வந்து முன் வச்சிருப்பார் கீன். ஓகேங்களா. கர்னல் மல்லீசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய வங்காள படையின் உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது. ஒரு இராணுவ கழகம்தான் கடைசியில் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றி ஒரு தேசிய கழகமாக மாறியதுன்னு சொல்லிட்டு கர்னல் மல்லீசன் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 பேர் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 40th கொஷின் பாருங்க. ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் பிறகு யாருடன் இணைந்து போராடினார்? நானா சாஹிப், பேகம் ஹஸ்ரத் மஹால், தாந்தியா தோபே, கன்வர் சிங். இது எல்லாமே முக்கியமான ஆளுகங்க. அவங்க எந்தெந்த பகுதியில் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப படிக்கணும். 1857 புரட்சி கேட்காமலாம் இருந்ததில் எப்படி கேட்டுருவாங்க. இந்த வேலூர் கழகம், 1857 புரட்சி, பாளையக்காரர் புரட்சி ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் என்னங்க வரும்? ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் பிறகு யாருடன் இணைந்து போராடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியரை தலைமையேற்று நடத்திய குவாலியர் போர் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே தலைமையேற்று நடத்தியவர் தான் தாந்தியா தோபே. 1857 புரட்சிகளில் குவாலியருக்கு தலைமையேற்று போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோபே. இவருடன் இணைந்து தான் ராணி லட்சுமிபாய் வந்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 41வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு நவாப் கம்பெனியாருடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும்பகை ஏற்பட அடிப்படையானது? உடன்படிக்கை 1781, 1792, 1801, 1805. ஆன்சர் என்னங்க வரும்? இதன் மூலமாக வரி நம்ம சொல்லி பார்த்தோம், வரி கலெக்ட் பண்ணக்கூடிய உரிமையை பெற்றாங்கன்னு பார்த்தோம். 1801 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழகத்தை வந்து நேரடியாக இந்த மூலமாக நிர்வகித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனே 1799 வரைக்கும் தான் இருந்திருப்பார். அப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த 1801 வந்து என்ன பண்ணிடலாம்? ஸ்கிப் பண்ணிடலாம். 1805 ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா 1781 தான். ஓகேங்களா. அப்போது ஒவ்வொரு புரட்சி இப்போ இதனால தான் இதன் மூலமாக அவங்களுக்கு வரியை கலெக்ட் பண்ணுறக்கும் அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ அதனால் அவங்க பகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க? வரியை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எல்லாமே கர்நாடக உடன்படிக்கைன்னு வரும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. லெக்ஸ்லோசி சட்டம் கிறித்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையர் சொத்துகளில் உரிய பங்கினை பெறும் உரிமையை தடை செய்தது. குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க சென்னை அரசு இனாம் கமிஷனை 1852 அமைத்தது. இதில் எது வந்து சரின்னு பாருங்க.
ஆன்சர் என்னங்க வரும்? லெக்ஸ்லோசி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும்? 1850. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையர் சொத்துகளில் உரிய பங்கினை பெரும் உரிமையை கொடுத்தது தடை செய்யலை. ஓகேங்களா? இதனால தான் மறுபடியும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ இது தவறு. உரிமையை அவங்களுக்கு கொடுத்தது. ஓகேங்களா? கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையர் சொத்துகளில் உரிய பங்கினை பெரும் உரிமையை கொடுத்தது. ஓகேங்களா? 1850 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க சென்னை அரசு இனாம் கமிஷனை 1852 அமைத்தது. இனாம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1852 அமைச்சிருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது. எந்த அரசு அமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் அரசு. ஓகேங்களா? அப்போ இது தவறு. இந்த 1857 புரட்சிக்கு முன்னாடி இதை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ என்னதுங்க உங்களுக்கு? இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி. 43வது கொஷின் பாருங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? 1805, 1792, 1799, 1801. ஆன்சர் என்னங்க? தென்னிந்திய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. எப்போ வெளியிட்டிருப்பாங்க? 1801. 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டிருப்பார். இது கர்நாடக உடன்படிக்கை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் அவங்களாம் வந்து சிவசுப்பிரமணியம் அவங்களாம் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. இந்த வருஷங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நீங்கள் இந்த சொல்ல கேட்குறது, ரிவைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு மைண்டில் நிற்கும். அடுத்தது 44th கொஷின் பாருங்க. கர்னல் அக்னியுவும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படைநடத்தி சென்றனர். காரணம், கட்டபொம்மனின் சகோதரர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் தவறு. ஃபஸ்ட்டு இது மாதிரி இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோங்க? ஃபஸ்ட்டு காரணம் படிக்கணுமா? கட்டபொம்மனின் சகோதரர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனரா? கரெக்டு தான். ஓகேங்களா? இப்படி வலியுறுத்தப்பட்டதனால கொடுக்கல. ஓகேங்களா? கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். அப்போ இது 2 சரிதான். ஓகேங்களா? இது 2 சரிதான். ஆனால் உங்களுக்கு என்னதுங்க, இதற்கான காரணம் இது கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்னா, காரணம் சரி அப்படின்னு சொன்னால், கட்டபொம்மனின் சகோதரர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். ஆனால் மருது சகோதரர்கள் என்ன பண்ணலை? ஒப்படைக்க மறுத்துட்டாங்க. அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க மறுத்ததுனால கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வராது. கட்டபொம்மனின் சகோதரர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். அப்படி வலியுறுத்தப்பட்டதுனால அவங்க சிவகங்கையை நோக்கி படையெடுத்தாங்க கிடையாது. வலியுறுத்தப்பட்டாங்க, ஆனால் வந்து மருது சகோதரர்கள் என்ன பண்ணலன்னா ஒப்படைக்கலை. அதனால தான் கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். ஓகேங்களா? இந்த இடத்துல வேறு மாதிரி வந்திருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ என்னதுங்க? கூற்று காரணம் சரிதான், கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் கிடையாது. இந்த இடத்துல என்ன வந்திருந்தால் உங்களுக்கு சரியான விளக்கம் வந்திருக்கும்? மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் சகோதரர்களை கம்பெனிக்கு ஒப்படைக்க மறுத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 45வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை குறிப்பிட்டது? 1853, 1861, 1859, 1868. இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் என்னங்க வரும்? விக்டோரியா மகாராணி பேரறிக்கையில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 8th, 10th, 11th கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில்
எந்த ஆண்டில், அதாவது சட்டமன்றம் வந்து நாங்கள் 1861 அமைப்போம், அந்த ஆண்டில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1853 நியமிக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகளே இல்லை, ஃபுல்லாகவே ஐரோப்பியர்கள் தான் இருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. அப்போ 1861 நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சட்டமன்றத்தை அமைப்போம், அதில் இந்திய பிரதிநிதிகளை நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 46th கொஷின் பாருங்கள். பிரான்சில் இருப்பது போல் ஜேக்கோபியர் கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? மங்களூர், வந்தவாசி, ஸ்ரீரங்கப்பட்டினம், கொடுங்கல்லூர். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். மங்களூர்னா என்ன, வந்தவாசி போர், ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, கொடுங்கல்லூர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மைண்டில் வந்து யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ரிவிஷன். ஓகேங்களா? ஜேக்கோபியர் கழகம் எங்கெங்க தொடங்கப்பட்டது? ஸ்ரீரங்கப்பட்டினம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னதுங்க? சி. அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. இரண்டாம் மைசூர் போர் தொடர்புடைய வருடம் இது? 1791, 1783, 1769, எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? ஃபர்ஸ்ட் மைசூர் போர் எதிலிருந்து எது வரைக்குங்க? 1767 69 வரைக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் எப்போ இருந்து? செகண்ட் எப்போங்க? 1780 84 வரைக்கும். ஓகேங்களா? தேர்டு நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், 1790 92 வரைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மைசூர் போர் பார்த்தீங்கன்னா 1767 to 69, செகண்ட் வந்து 1780 to 84, தேர்டு பார்த்தீங்கன்னா 1790 to 92. அப்போது எது உங்களுக்கு வரும்? இரண்டாம் மைசூர் போர். இரண்டாம் மைசூர் போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பீரியட்? 1780 to 84. அப்போ 83 இதுக்குள்ளே தானே 83 வருது. அப்போ என்னங்க வரும்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 48வது. 1803 யார் சென்னை மாகாண கவர்னர் ஆனார்? சர் ஜான் கிரடாக், கானிங் பிரபு, வாரன் ஹாஸ்டிங்ஸ், வில்லியம் காவன்டிஷ் பென்டிங். இதில் யார் வருவாங்க? ஆன்சர் என்னங்க வரும்? 1803 சென்னை மாகாண கவர்னராக யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் காவன்டிஷ் பென்டிங் தான் வருவார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருப்பார். இவர் அறிமுகப்படுத்தின இராணுவ கட்டுப்பாடுகள் தான் சர் ஜான் கிரடாக் வந்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பாரு. அப்போ அதுதான் கடைசியில் உங்களுக்கு வேலூர் புரட்சிக்கு வந்து இட்டு சென்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ 1803 சென்னை மாகாண கவர்னராக யார் இருந்தாங்கன்னா வில்லியம் காவன்டிஷ் பென்டிங். ஓகேங்களா? அடுத்தது 49வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. கட்டபொம்மன் மற்றும் சிவசுப்பிரமணியன் இருவரும் கயத்தாறு பகுதியில் 1799 தூக்கிலிடப்பட்டனர். கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? பின்வரும் கூற்றுகளில் சரியானது. கட்டபொம்மன் மற்றும் சிவசுப்பிரமணியம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 1799 தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தூக்கிலிடப்படலை. சிவசுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்துலையும், கட்டபொம்மன் கயத்தாறு பகுதியிலும் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அப்போ இது தவறு தான். கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்களா? கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு எதுங்க? 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. சந்தா சாஹிப்பின் 3 முகவர்கள் எந்தெந்த பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர்? சந்தா சாஹிப்புடைய 3 முகவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்தெந்த பகுதியில் பொறுப்பு வகித்தாங்க? இந்த சந்தா சாஹிப்புடைய 3 முகவர்கள் யார் யாருங்க? மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஓகேங்களா? இவங்க 3 பேருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? பூலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க 3 பேருமே எந்தெந்த பகுதியில் பொறுப்பு வகித்தாங்க? ரொம்ப முக்கியமானது, மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு பொறுப்பு வகித்தாங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ், ஆனால் வந்து 49 கொஷின் தான் இருக்கும். 49க்கு எவ்வளோன்னு போடுங்க. கமெண்ட் கண்டிப்பாக லைவ் டெஸ்ட் முடிஞ்சு லைவ்லையே போடாதீங்க.
லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 49க்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ரெகுலராக வந்து பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அந்த சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை எதையுமே வந்து விட்டுறாதீங்க. சின்ன அந்த 8th புக் படிக்கிறீங்க, 9th புக் படிக்கிறீங்க, 6th புக்கு, 7th புக்கு, இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் நல்லா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 11th 12th விட கொஞ்சம் வேறு மாதிரி அங்கே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 8th புக்லேயே ஆகட்டும், 9th புக்லேயே ஆகட்டும். ஓகேங்களா? ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? 11th புக்லாம் கதை மாதிரி தான் இருக்கும், ஆனால் 8th புக்கு 7th புக்லாம் ஃபேக்ட் இருக்கும். இதில் இல்லாத ஃபேக்டெல்லாம் கூட அதில் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க. ஓகேங்களா? நல்லா வந்து ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க, இல்லைன்னா மறந்து போயிடும். டெய்லி வந்து ரிவிஷனுக்கு வந்து டெய்லி ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒதுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து பிளான் போட்டால் தான், பிளான் போட்டாலும் பண்ண முடியாமல் போயிடலாம். ஆனால் இருந்தாலும் இப்பப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் போட்டு படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? முன்ன பின்ன ஆனாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேலி பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இன்றைக்கி படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு அதை சேர்த்து படிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதை மாதிரி நீங்கள் தான் வந்து பிளான் போட்டுக்கணும். ரெகுலராக வந்து லைவ் டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்க தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறதே தெரியும். ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், ஆனால் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். புரிஞ்சுதுங்களா? சில கொஷின்லாம் அந்த மாதிரி வைக்கிற காரணம் அதுதான். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் கேட்கவும் செய்கிறாங்க. பேசிக்கான கொஷினுமே நிறைய கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துடுறோம். அதனால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். இந்த லைவ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எதனால் தப்பு பண்ணீங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, ஓகேங்களா, உங்களுடைய மார்க் என்ன, எவ்வளோ கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க, ஏன் இது என்ன கேர்லெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தனியாக வந்து அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் திருத்திக்க முடியும். எக்ஸாம் ஹாலில் அதை திருத்திக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.